அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும், புதிய அறிமுகத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பைரவர் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். அதேபோல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், கால் வலி சம்மந்தப்பட்ட விஷயம், ஷோல்டர் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது தனுசுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் புரட்டாசியிலிருந்து அந்த தடைகளெல்லாம் விரைவிலே நிவர்த்தி ஏற்படும். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அதீதமான நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் சில இழுபறிகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த இழுபறிகள் கண்டிப்பாக விரயங்களாகக்கூடிய அமைப்பு, அதிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். புதிய அறிமுகம், பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வேலையாட்களிடம் கோபதாபம் கெடாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக என்ற சகல விதத்தில் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதலீடுகளுக்கு சிறு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் விரைவிலே தடங்கல்கள் மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும்.